ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் நாம் கூடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். ஆண்டவரை நாம் எந்நாளும் துதிக்க வேண்டும். துதிக்க அநேக காரணங்கள் உண்டு. 103ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், உன் நோய்களை குணமாக்கி இருக்கிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார், நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டி இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறதோ அவ்வளவாய் தேவன் தம்முடைய கிருபையை நம்மீது பொழிந்திருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தரும் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஆகையினால் எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, எந்நாளுமாய் துதிப்பாய் என்று பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ எந்நாளுமே துதிப்பாய், எந்நாளுமே துதிப்பாய்.
ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலும் உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலும் உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்தம் உன்னை மூடி சூட்டினதும் அன்றி நித்தம் உன்னை மூடி சூட்டினதும் அன்றி நித்தியமான ஜீவனை ஈந்ததால் எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். நன்மையாலும் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய் நன்மையாலும் வாயை உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு பொங்கும் இளமை போலாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமீபயமுள்ளவர் மேலவர் அருள் சாமீபயமுள்ளவர் மேலவர் அருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலும் உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலும் உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். நாம் தேவனை ஆராதிப்போம். அவருடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது தேவன் தம்முடைய இனிமையான பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார். நம்முடைய நுகங்களை தேவன் மாற்றுகிறார். நம்முடைய கட்டுகளை எல்லாம் தேவன் அகற்றுகிறார். நம்முடைய மனதில் இருக்கிற காயங்களை அவர் ஆற்றுகிறார். உடைந்த நேரத்தில் நம்மை மகிழச் செய்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். அவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். அவருடைய இனிமையான பிரசன்னத்தை நாம் வாஞ்சிப்போம், அனுபவிப்போம். தேவநாமம் மகிமைப்படட்டும். உந்தன் சமூகத்தில் வரும் போதெல்லாம்
உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கிடுதே. உந்தன் சமூகத்தில் வரும்போதெல்லாம் உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கிடுதே. உந்தன் பிரசன்னத்தில் நுழையும் நேரம் எல்லாம் ஆவியில் விடுதலை அடைகின்றேன். உந்தன் பிரசன்னத்தில் நுழையும் நேரம் எல்லாம் ஆவியில் விடுதலை அடைகின்றேன். மகிழ்கின்றேனும் பிரசன்னத்தில் மறக்கின்றேன் என் கவலைகளை. மகிழ்கின்றேனும் பிரசன்னத்தில் மறக்கின்றேன் என் கவலைகளை. கருவில் இருந்த நாள் முதலே உமக்காக என்னை உருவாக்கினீர். கருவில் இருந்த நாள் முதலே உமக்காக என்னை உருவாக்கினீர். உந்தனின் பார்வையில் கனமடைய எந்தனின் பலனானீரே. உந்தனின் பார்வையில் கனமடைய எந்தனின் பலனானீரே. மகிழ்கின்றேனும் பிரசன்னத்தில் மறக்கின்றேன் என் கவலைகளை. மகிழ்கின்றேனும் பிரசன்னத்தில் மறக்கின்றேன் என் கவலைகளை. நுகங்கள் நீக்கி நிமிரச் செய்தீர். கட்டுகள் யாவும் மறுத்துவிட்டீர். நுகங்கள் நீக்கி நிமிரச் செய்தீர். கட்டுகள் யாவும் மறுத்துவிட்டீர். கருத்தாயும்மை துதித்திடுவே. கண்மலை நீதானையா. கருத்தாயும்மை துதித்திடுவே. கண்மலை நீதானையா. மகிழ்கின்றேனும் பிரசன்னத்தில் சேர்ந்து சொல்லுவோம். மறக்கின்றேன் என் கவலைகளை. மகிழ்கின்றேனும் பிரசன்னத்தில் மறக்கின்றேன் என் கவலைகளை. மனதின் காயங்கள் ஆறிடுதே. மகிழ்ச்சியும் என்னில் பொங்கிடுதே. மனதின் காயங்கள் ஆறிடுதே. மகிழ்ச்சியும் என்னில் பொங்கிடுதே. மன்னவாவும் உம்மை உயர்த்திடுவே. மாறாத என் நேசரே. மன்னவாவும் உம்மை உயர்த்திடுவே. மாறாத என் நேசரே. மகிழ்கின்றேனும் பிரசன்னத்தில். ஆவியானவரே மறக்கின்றேன் என் கவலைகளை. ஆமென்.
பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த பகல் நேரத்தை எங்களோடு சேர்ந்து உங்களுடைய திருநாமத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது ஆண்டவரே? அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்கத்தக்க ஆண்டவரே மகிமையான ஜாதியா இஸ்ரவேலை தெரிந்து கொண்டது போல ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய மனதின் காயங்கள் ஆறுகிற நேரமாக இது மாறட்டும் ஆண்டவரே. உம்மை கருத்தாய் துதிப்பதின் நிமித்தமாய், உம்மை பாடினதி நிமித்தமாய் ஆண்டவரே உம்முடைய மகிமையான பிரசன்னம் அவர்களை மகிழ்ச்சியாக்கி இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் தந்த எல்லா விடுதலைக்காக நன்றி, நீர் தந்த சுகத்துக்காக நன்றி, நீர் தந்த சந்தோஷத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய திருநாமம் வாழ்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும். தாழ்த்தி தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சர்வ வல்லவராகிய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். 91 சங்கீதம் 14 வசனத்திலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். வாஞ்சை என்கிற தலைப்பிலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். வாஞ்சை என்கிற அந்த வார்த்தைக்கு விருப்பம், ஆர்வம், ஆசை, ஆவல், தாகம் என்கிறதான அந்த வெவ்வேறு அர்த்தங்கள் உண்டு அல்லது வேறு வார்த்தைகள் உண்டு. மனிதர்கள் பலவிதமான வாஞ்சை உடையவர்களாய் இருக்கிறார்கள் அல்லது ஆசை உடையவர்களாய் இருக்கிறார்கள். சிலர் உணவின் மேல் ஆசை, விதவிதமா உணவு உட்கொள்வது சிலருக்கு ஆசை. சிலர் பணத்தின் மேல் ஆசை, சிலருக்கு மண் ஆசை, பெண் ஆசை. சிறு பிள்ளைகள் தின்பண்டங்கள் அல்லது சாக்லேட் மேல் ஆசையாக இருப்பார்கள். பலவிதமான ஆசை உடையவர்களை நாம் வாசிக்கிறோம். வேதம் ஆசை என்கிற அந்த வார்த்தை, அது வாஞ்சை என்கிற அந்த வார்த்தையும் கூறுகிறது, இச்சை என்கிற இன்னொரு வார்த்தையும் வேதம் நமக்கு கூறுகிறது. இந்த இச்சை என்பது சரீரத்தோடும் உலகத்தோடும் பாவ காரியங்களோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆனால் வாஞ்சையோ தேவனோடும் தெய்வீக காரியங்களோடும் ஆவிக்குரிய காரியங்களோடும் பரலோகத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. இன்றைக்கு பாவத்தோடும் உலகத்தோடும் தொடர்புடைய இச்சை அல்ல, தேவனோடும் தெய்வீக காரியங்களோடும் தொடர்புடைய அந்த வாஞ்சை நமக்கு தேவையாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்தவான்கள் இவ்விதமான வாஞ்சை உடையவர்களாய் இருந்தார்கள். தாவீது கர்த்தருடைய நாளை காண ஆசையாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் ஆசையாய் நான் என் ஆண்டவரை பின்தொடர்வேன், அதுதான் என் ஆசை என்கிறார். பலவிதமான ஆசை உடைய தேவ மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 42 சங்கீதம், 63 சங்கீதம் மற்றும் 84 சங்கீதத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த சங்கீதங்களை எழுதினதான கோராக்கின் புத்திரர் மற்றும் தாவீது, அவர்களுடைய வாஞ்சை, அவர்களுடைய ஆசை எப்படிப்பட்டதாயிருந்தது? தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சிறு வயதிலேயே தன்னுடைய இசைக்கருவை மீட்டி கர்த்தரை பாடி ஆண்டவரில் மகிழ்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாயிருந்தான். தாவீது சொல்லுகிற தேவன்தான் என் ஆசை. அதே போல கோராக்கின் புத்திரரும் எண்ணாகமம் 16 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, லேவி கோத்திரத்தாராகிய அந்த கோராக்கின் கூட்டம் தாத்தான், அபிராம் என்பவர்களோடு சேர்ந்து மோசேக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஆரோனுக்கும் எதிராக அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். தேவனோடும் தேவனுடைய ஊழியக்காரோடு அவர்கள் எதிர்த்து நின்றபடினாலே தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வெளிப்பட்டு அவர்களையும் அந்த 250 பேர் அவர்களுக்கு கூட்டாய் நின்றவர்களையும் பூமி விழுங்கி போட்டது. அவர்கள் மேல் தேவ கோபம், தண்டனை வந்தது. கோராக்கின் புத்திரர் பெரும்பான்மையினர் இந்த தண்டனையிலே அகப்பட்டு மாண்டு போனாலும் அவர்களே மீதியாயிருந்தவர்கள் அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்களாம், இனி நாங்கள் ஆண்டவருக்காகவே வாழ்வோம், ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவருக்காக இசை வாசிப்போம், ஆண்டவரை பாடுவோம் என்று அவர்கள் உள்ளத்திலே தீர்மானம் எடுத்தார்கள். அவர்கள்தான் இந்த சங்கீதங்களை எழுதினவர்கள். 1 நாளாகமம் 6 அதிகாரம்
33 முதல் 38 வரை உள்ள வசனங்களிலே இவர்களுடைய குழுவிலே ஏமான் என்று ஒரு பாடக தலைவன் இருந்தான். அவன் ஆசாப்போடு சேர்ந்து தாவீதினுடைய அரசாட்சி காலத்திலே கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினதை நான் கவனிக்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே யோசபாத்தின் நாட்களில் கர்த்தரை அவர்கள் மகா சத்தத்தோடு கம்பீரமாய் பாடி ஆராதித்தார்கள் என நான் வாசிக்கிறோம். அவர்களுடைய தீர்மானம், கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். அவர்கள் இந்த 42ஆம் சங்கீதம், 84ஆம் சங்கீதம் போன்ற சங்கீதங்களை எழுதும் போது தங்களுடைய வாஞ்சை அவர்கள் வெளிப்படுத்துவதை கவனிக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதக்காரன் கோராக்கின் புத்திரர் மற்றும் தாவீதனுடைய வாஞ்சை எதுவாய் இருந்தது, நம்முடைய வாஞ்சை எதுவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, அவர்களுடைய வாஞ்சை தேவன் மேல் வாஞ்சை உடையவர்களாய் இருந்தார்கள். 42ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாயிருக்கிறது. 2ஆம் வசனத்திலே என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சையாயிருக்கிறது. ஆண்டவர் மேல் நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தேவன் மேல் வாஞ்சையாய் இருக்கும்படி அவன் படைக்கப்பட்டவன். ஒரு குழந்தை தாயின் மேல் பற்றுதலாய் இருப்பது போல, ஒரு கன்றுக்குட்டி தன் தாயினிடத்தில் பற்றுதலாய் இருப்பது போல, ஒவ்வொரு மனிதர்களும் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்க தேவனால் படைக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். தேவன் மேல் வாஞ்சை என்றால் என்ன? ஆண்டவர் மேல் அளவு கடந்த அன்பு நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல் பக்தி விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்காக வைராக்கியம் நாம் பாராட்ட வேண்டும். ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவரை நம்ம சார்ந்து வாழணும். அதற்கு அடையாளமான ஜெபம், முழங்கால் படியிட்டு ஒரு பிள்ளை ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான் என்றால் நான் ஆண்டவர் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன், பற்றுதலாய் இருக்கிறேன் என்று அர்த்தம். எப்பொழுதும் துதித்து ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் மேல் வாஞ்சையாய் இருக்கிறான் என்று அர்த்தம். இந்த நாட்களில் தேவன் மேல் வாஞ்சை நமக்கு பெருகுவதாக. தேவன் மேல் வாஞ்சை உடையவர்கள் உண்மையாக அவரை தேடுவார்கள், அவருக்கு பயந்து நடப்பார்கள், அவரை நம்புவார்கள். அவர்களுடைய எண்ணம், ஆசை, ஏக்கம் எல்லாம் ஆண்டவருக்காய் வாழ்வது. அவர்களுடைய நினைவுகள், இருதயம், அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலுள்ள விருப்பம் எல்லாம் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், உணவும் அவர் தான், தண்ணீரும் அவர் தான், என்னுடைய தாயும் அவர் தான், தந்தையும் அவர் தான், என் நண்பரும் அவர் தான், எல்லாம் அவர் தான் என்று ஆண்டவரையை முழுவதுமாய் சார்ந்து கொள்வது. இன்றைக்கு தேவன் மேல் வாஞ்சையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் தேவன் மேல் வாஞ்சையாய் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாளிலே தேவன் மேல் வாஞ்சை வைத்து வாழ்வோம். ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சை வைத்து நாம் வாழும்போது ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வறட்சி காலத்தில் அந்த நிலம் தண்ணீருக்காய் ஏங்குவது போல நாம் ஆண்டவருக்காய் ஏங்க வேண்டும். தண்ணீருக்காக மானாத நீரோடைகளை வாஞ்சிப்பது போல நாம் ஆண்டவர் மேல் வாஞ்சை கொள்ள வேண்டும். எனக்கு எல்லாம் என் ஆண்டவர் தான், ஆண்டவர் இல்லாட்டா நான் இல்லை, எனக்கெல்லாம் என் இயேசுவே என்று அவரை நாம் அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடையாளமாக அவருடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும். தினமும் அதிகாலையில் ஆண்டுடைய பாதத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். தேவ பிரசன்னம் தங்கி இருக்கிற இடத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். அப்படி தேவன் மேல் வாஞ்சை கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். 63ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களிலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது. அந்த சங்கீதத்தில் நான் உம்மை தியானிக்கிறேன், நான் உம்மை நினைக்கிறேன், நான் உம்மை தேடுகிறேன், நான் உம்மில் களி கூறுவேன், நம்புவேன் என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கவனிக்கிறோம். 42ஆம் சங்கீதத்தில் நான் சிறு மலைகளிலிருந்து யோர்தான் நதியிலிருந்து நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், கர்த்தரையே முழுவதும் நம்புகிற
அவரையே சார்ந்து கொள்ளுகிற, அவர் மேல் அன்பு செலுத்துகிற, அவர் மேல் வாஞ்சையாயிருக்கிற ஒரு வாழ்வை இந்த நாட்களில் நாம் விரும்புவோம். அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். சங்கீதக்காரன் சொல்லும்போது, அவரை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன், அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. 18ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், அவர் என்னை பலப்படுத்துவார், அவர்தான் என் கோட்டை, என் தஞ்சம், என் பலன், என் துருகம், எனக்கு எல்லாம். என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறவர் அவரே, என்னை பலத்தால் இடை கட்டுகிறவர் அவரே, அவரே எல்லாம். 42ஆம் சங்கீத 5ஆம் வசனம் பின்பகுதியிலே, அவரை நான் இன்னும் துதிப்பேன். 11ஆம் வசனத்தில் அதே வார்த்தை மறுபடியும் வருகிறது, நான் இன்னும் அவரை துதிப்பேன். சோத்திர இந்த நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவன்தான் எனக்கு எல்லாம், அவர் மேல் நான் வாஞ்சியாயிருக்கிறேன். நிலம் தண்ணீருக்காய் ஏங்குவது போல, மான் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல, ஒரு தாய் தன் குழந்தையை ஏக்கமாய் நோக்குவது போல நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். ஆண்டவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நாட்களில் தேவனை சார்ந்து கொள்ள, அவர் மேல் வாஞ்சை வைக்க கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. இரண்டாவதாக, தேவ சமூகத்தின் மேல் வாஞ்சை. 42ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நாம் வாசிக்கும் போது, நான் எப்பொழுது தேவ சந்நிதியில் வந்து நிற்பேன். தேவனுடைய சமூகத்தின் மேல் வாஞ்சை கொள்ளுதல். தேவ சமூகம் என்கிற அந்த வார்த்தைக்கு இன்னும் சில வார்த்தைகள் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ சமூகம் என்கிற அந்த வார்த்தைக்கு தேவ பிரசன்னம், தேவனுடைய சமூகம், அவருடைய சந்நிதி என்று பல வார்த்தைகள் ஆங்கிலத்தில் காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டுடைய சமூகம். ஆண்டுடைய சமூகம்தான் என் வாஞ்சை. தேவனுடைய சமூகத்தில் தங்கியிருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். அவருடைய சமூகம் அது என்னோடு நிறைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். எபிரேய வார்த்தையில் யெகோவா ஷம்மா என்று ஒரு வார்த்தை, அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார், அவர் நம்மில் நிறைந்திருக்கிறார். தேவனுடைய ஜனம் கூடி ஆராதிக்கிற இடத்தில் அவர் வருகிறார். இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். தேவனுடைய பிரசன்னம் என்பது கர்த்தர் நம்மோடு இருக்கிறது. அந்த தேவ பிரசன்னம் நமக்குள் நிறைந்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் இந்த நாட்களில் வாஞ்சிக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை ஜெபத்திலும் உபவாசத்திலும் துதி ஆராதனையிலும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டுடைய பிரசனத்தை அதிகமாய் உணர முடியும். 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். யார் துதிக்கிறார்களோ, எந்த குடும்பம் துதிக்கிறதோ, எந்த சபை கர்த்தரை துதிக்கிறதோ, எந்த தேசம் கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, அந்த தேசத்திலே, அந்த குடும்பத்திலே, அந்த ஆலயத்திலே ஆண்டுடைய மகிமை நிறைந்திருக்கிறது. தேவ ஜனம் கூடும் இடத்தில், துதித்து ஆராதிக்கும் இடத்தில் ஆண்டவர் தங்கி இருக்கிறார். அவர் தம்முடைய பிரசனத்தினால் நிரப்புகிறார். அடுத்து மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, ஜெபிக்கிற மக்கள் 2-3 பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுங்க. அவருடைய நாமத்தில் 2-3 பேர் கூடியிருந்தாலும் அங்கே வருவேன், ஜெபத்தை கேட்பேன், பதில் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு. அதிகமாக ஜெபிக்கிற இடத்தில், அதிகமாக துதிக்கிற இடத்தில் கர்த்தர் தங்கி இருக்கிறார். நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு நபராயிருந்தால், அதிகமாக துதிச்சு ஆராதிக்கிற ஒரு நபராயிருந்தால் கர்த்தர் அவருடைய பிரசனத்தினால் உங்களை நிரப்புவார். தினமும் அதிகாலையிலே தேவ சமூகத்தை நாம் வாஞ்சித்து நாடுவோம். அதிகாலையில் ஆர்வமாய் தேடுகிறவர்கள் அந்த நாள் முழுவதும் நிச்சயமாகவே தேவனுடைய பிரசனத்தினால் நிரப்பப்படுவார்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலே, மோசே யோசுவா என்று 2 பக்தர்களை நாம் வாசிக்கிறோம். இந்த மோசே, அவனோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசினார். ஒரு சிநேகிதன் பேசுவது போல ஆண்டவர் முகமுகமாய் பேசினார். சோத்திரம். தெய்வீக பிரசனத்தினால் அவன் நிறைந்தான். அதே வசனத்தின் பின்பகுதியில் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா, மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான்.
தேவனுடைய பிரசன்னத்திலே திளைத்திருந்தான், தங்கி இருந்தான். மோசே போல, யோசுவாவை போல ஆண்டுடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்கிற, நிலைத்திருக்கிற அந்த கிருபை இந்த நாட்களில் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். யாத்திரை 33:15 ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதுதான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் எங்களோடு இல்லை என்றால் நாங்கள் சாதாரண மனிதர்கள், நீர் எங்களோடு இருந்தால் நாங்கள் விசேஷமானவர்கள். 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசே பார்த்து சொல்லும்போது, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். சோத்திர அன்பான தேவன் அவர் நம்மோடு இருப்பது நமக்கு ஒரு ஆனந்த பாக்கியம். அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருப்பது நமக்கு மிக ஆசீர்வாதம். ஆமென். நான் எப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து நிற்பேன். சங்கீதக்காரனை போல, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் அதிகமாய் அனுபவிக்க வேண்டும். 63ஆம் சங்கீத 2ஆம் வசனத்திலே, இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க நான் ஆசையாயிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மில் களிகூர நான் விரும்புகிறேன். உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டுடைய சமூகத்தின் மேல் வாஞ்சையாக இருக்கிறவர்கள் இந்த 2 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. ஒன்று வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், இன்னொன்று மகிமை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டுடைய வல்லமை, மகிமை நம் வாழ்வில் அதிகமாய் பெறுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறத உறுதிப்படுத்துவோம். நம்மை சுற்றிருக்கிற ஜனங்கள் அதை அறிந்து கொள்ளட்டும். நம்மை எதிர்க்கிற பிசாசு அவனும் அறிந்து கொள்ளட்டும். இவனோடு ஆண்டவர் இருக்கிறார், இவளோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆதாமை கர்த்தர் கூப்பிடும் போது ஆதாம் சத்தத்தை கேட்டான், ஆனால் தேவ சந்நிதிக்கு அவன் விலகி போனான் என்று நாம் வாசிக்கிறோம். யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோனாவும் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போனான். நியாயாதிபதிகள் 16:20 கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாமல் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு காலத்திலே தேவ பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள், தேவ சமூகத்தை சுமந்தவர்கள், இப்பொழுது தேவ சமூகத்தில் விலகி போகிறதையும் தேவ சமூகத்தை இழந்திருக்கிறதையும் நாம் கவனிக்கிறோம். தேவ சமூகத்தை இழப்பதென்பது ஒரு பரிதாபமான ஒரு முடிவு. சோத்திர யூதாஸ் தேவ பிரசன்னத்தை இழந்தபடியினாலே அவன் தவறான நிலைக்கு அவன் போய்விட்டான். ஆண்டுடைய பிரசன்னத்தில் களி கூறுகிறதை விட்டுவிட்டு அந்நியரோடு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்போமாக. இந்த நாட்களில் தேவ சமூகத்தை விட்டு அலைகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வராமல் இருப்பதாக. தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்கிறவர்களாய், தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவராக. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, என் நேசர் அவர் கிச்சிலி மரம், அவருடைய நிழலில் நான் வாஞ்சையாய் ஆசையாய் அமருகிறேன் என்று சுலமித்து சொல்வதை பார்க்க. இந்த நாட்களில் ஆண்டுடைய பாதம் தினமும் அவருடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்கிற, ஜெபிக்கிற, துதிச்சு ஆராதிக்கிற, வேதத்தை தியானிக்கிற, உபவாசிக்கிற, தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்கிற மேலான கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. வல்லமை மகிமை பெற்று நாம் நமக்கு ஒரு திருப்தி உள்ள வாழ்வு, பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. அடுத்தது 3ஆவதாக தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை. தேவன் மேல் வாஞ்சை, தேவ சமூகத்தில் வாஞ்சை, அடுத்து தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை. 84ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கும் போது, ஸ்தோத்திர சேனைகள் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், அதை இன்பமானது என்று வர்ணிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். என் ஆத்துமா ஆண்டுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. ஆமே. 3ஆம் வசனத்தில், உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு, தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்ததே என்று ஆச்சரியத்தில் மகிழ்வதை நான் கவனிக்கிறோம். 84ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களில், உம்முடைய வீட்டில், உம்முடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் பலத்தின் மேல் பலம் கொள்ளுவார்கள். 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்கள் செல்லுகிற, ஆலயத்தில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது. 1000 நாள் ஆகாமிய கூடாரத்தில், தேவ பிரசன்னம் அற்ற இடத்தில், தேவ விருப்பம் இல்லாத இடத்தில் நான் தங்கியிருப்பதை பார்க்கலும் ஒரு நாள் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே நாடுவேன். இந்த நாட்களில் எத்தனை பேர் ஆலயத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கிறீர்கள்? ஆலயத்தில் வர முடியவில்லை,
என்கிற அந்த வருத்தம் நமக்குள் இருக்கிறதா? ஆலயத்தில் போய் ஜனங்களோடு ஆராதிக்க முடியவில்லை, ஊழியக்காரரை முகமுகமாக பார்க்க முடியவில்லை, சபை மக்கள் ஒருவரையும் பார்க்க முடியவில்லை என்கிற அந்த வருத்தம் நமக்குள்ளே இருக்கிறதா? தேவனுடைய சமூகத்திலே நான் எப்பொழுது செல்வேன் என்கிறதான ஏக்கம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலங்கள் இன்பமானவை என்ற ஆண்டவருடைய ஆலயத்துக்கான ஏக்கம் நமக்குள்ளே இருக்கிறதா? 42ஆம் சங்கீத 4ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது, முன்னே அந்த பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு தேவாலயத்துக்கு நான் போய் வருவேனே, இப்பொழுது அவர் ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் போல இந்த சங்கீதக்காரனை போல நாம சொல்ல முடியுதா? நான் ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பேனே, என் ஊழியக்காரோடு விசுவாசிகளோடு சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவேனே, இப்பொழுது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே. நமக்குள்ளே அந்த ஏக்கம் இருக்கிறதா? அந்த ஏக்கம் இருக்கும் என்றால் கர்த்தர் தடைகளை எல்லாம் மாற்றுவார். ஆலயத்துக்கு செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், சரீரத்தில் பலன் தருவார், ஆலயத்துக்கு போக நமக்கு வாய்ப்புகளை தருவார். 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்லும்போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எத்தனை பேர் உள்ளத்தில் ஆலயம் என்பது ஒரு மகிழ்ச்சி வருகிறது? சோத்திர. கர்த்தருடைய ஆலயம் என்பதுமே நமக்கு ஒரு இன்பமான ஒரு உணர்வு நமக்கு வருகிறதா? ஆலயம் என்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய அந்த வார்த்தையின் ஒரு அர்த்தம் இப்படி சொல்கிறது, அது அரண்மனையாம். அரண்மனை என்றால் அரசன் தங்கி இருக்கிற இடம். நம்ம தேசத்திலையும் ஆலயங்களை கோயில் என்று மனிதர்கள் சொல்லுகிறார்கள். கோ என்றால் அரசன், இல் என்றால் இல்லம். அரசன் தங்கி இருக்கிற இல்லம், அதுதான் கோயில். நம்முடைய ஆலயத்தில் ராஜாதி ராஜா அவர் வாசம் பண்ணுகிறார், அவர் தங்கி இருக்கிறார். ஆலயத்தில் போவதென்றால் நம்முடைய ராஜாதி ராஜா நம்முடைய ஆண்டவரை நாம் தேடப் போகிறோம், அவரை நாம் பார்க்க போகிறோம். ஆலயத்தினால் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த 3 வசனங்களை கவனித்து பாருங்கள். 122ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே ஆலயத்து நிமித்தம் நன்மை உண்டு. ஆலயத்து நிமித்தம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், உம்முடைய பரிசுத்தமான ஆலயத்து, உம்முடைய பரிசுத்த வீட்டின் நன்மையினால் நீர் எங்களை நிறைக்கிறீர். ஆண்டவருடைய வீட்டின் நன்மையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். ஆலயத்தில் என்ன உண்டு? நன்மை உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டு. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 2 குமாரர்களை குறித்து கவனிக்கிறோம். ஒருவன் இளையவன், இன்னொருவன் மூத்தவன். இளையவன் தகப்பனை விட்டு அவன் போய்விட்டான். அவன் தூரதேசத்தில் போய் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி கடைசியில் அவனுக்கு உணவு கூட இல்லாமல், ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தகப்பன் வீட்டை அவன் நினைத்து பார்க்கிறான். ஓ, என் தகப்பன் வீட்டில் அந்த வேலைக்கால் கூலிக்காரர்களுக்கு கூட எவ்வளவு திருப்தியான உணவு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. எனக்கு அது எதுவுமே இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. அவன் மறுபடி தகப்பன் வீட்டுக்கு வந்தான். அவன் விரும்பினதை விட அதிகமாக அவனுக்கு கிடைத்தது. அன்பு, ஐக்கியம் கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது, அவனுக்கு உற்சாகமான வரவேற்பு கிடைத்தது, அவனுக்கு உணவு கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. சோத்திர எல்லா நன்மைகளும் கிடைத்தது. ஆலயத்தில் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் உண்டு. இன்றைக்கு டிவி முன்னால் உட்கார்ந்து ஒரு ஊழியக்கார பிரசங்கம் என்று நடத்துகிறத நாம் திருப்தி கொள்ளுகிறோம். சோத்திர அது ஒரு விசுவாசிக்கு அழகே அல்ல. டிவியில் பிரசங்கம் கேட்பது தவறல்ல, ஆராதனை பங்கு பெறுவது தவறல்ல. ஆனால் என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய போதகரோடு, என்னுடைய விசுவாச பிள்ளைகளோடு சேர்ந்து நான் கர்த்தரை ஆராதித்து ஆடல் பாடலோடு ஆர்ப்பரித்து கைகளை கொட்டி மகிழ்ந்து உற்சாகமாக பாடுவதுதான், அதுதான் உண்மையான ஆராதனை. அதுதான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். இன்றைக்கு அநேகர் ஆலயத்தை புனிதமாய் கருகிறார்கள். ஆலயம் என்பது கட்டிடம்தான். சோத்திரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அத்தேனை பட்டணத்தில் பவுல் பேசும்போது,
கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் ஆண்டவர் வாசம் பண்ணுவது இல்லை, உண்மைதான். ஆலயம் என்பது கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தான். ஆனால் நாம கட்டிடங்களை முக்கியப்படுத்தவில்லை, மாறாக அங்கே அந்த கூடுகையை முக்கியப்படுத்துகிறோம். அங்கே நடக்கிற அந்த ஆராதனையை முக்கியப்படுத்துகிறோம், ஐக்கியத்தை முக்கியப்படுத்துகிறோம். தேவ ஜனம் கூடி வரும்போது கர்த்தர் உலாவுகிறார், கர்த்தர் அசைபாடுகிறார். ஆலயத்தை புனிதமாக கருத வேண்டாம், அந்த ஐக்கியத்தை நம்ம புனிதமாய் முக்கியமாய் நாம் கருத வேண்டும். ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தை அவன் முக்கியமாக கருதுவது போல இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆலயத்தை நாம் முக்கியப்படுத்துவோம். ஆலயத்தில் தேவனை துதிக்க, ஆலயத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஸ்தோத்திரம். ஒரு கணவன் ஆலயத்தில் போக எரிச்சல் பட்டு சோம்பல் அடைந்த ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொன்னாலாம், ஆலயத்தில் போய் என்ன கிடைக்குது, ஏன்னா பாசு பிரசங்கம் பண்ணி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஆலயத்தில் போனால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, நான் வீட்டில் இன்னைக்கு தூங்க போகிறேன். ஸ்தோத்திரம். மனைவி தன் புருஷனுக்கு காரியங்களை எடுத்து சொன்னாலாம். ஸ்தோத்திரம். ஆலயத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நாம் நினைக்கணும், துதிக்கணும், ஆலயத்தில் ஜனங்களோடு ஐக்கியப்படணும். ஸ்தோத்திரம். ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கணும், ஆலயத்தில் ஊழியக்காரர் மூலமாக ஆலோசனை நமக்கு கிடைக்கும். ஸ்தோத்திரம். வாங்க உற்சாகமாக போவோம் என்று சொல்லி தன்னுடைய கணவரை பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அழைத்து சென்றார்களாம். இன்றைக்கு ஆலயத்தின் மேன்மை, ஆலயத்தின் இனிமை, ஆலயத்தினால் கிடைக்கிற நன்மை எது என்பதை நாம் உணராமல் இருப்போம் என்றால் இந்த நாட்களில் உணர ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஏசாயா 56:7 என் ஜெப வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீடு சகல ஜனங்களுக்கும், அது என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். சோத்திரம். என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த நாட்களில் ஆண்டுடைய சமூகத்தில் களி கூறுவோம். அப்போஸ்தலர் 2:46 நான் வாசிக்கும் போது தேவாலயத்தில் அவர்கள் அனுதினமும் கூடினார்கள், ஐக்கியப்பட்டார்கள், ஆராதித்தார்கள். அவங்க ஐக்கியத்தை பகிர்ந்து கொண்டார்கள், ஒருமனப்பட்டாங்க. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளோடு தேவனுடைய ஆலயத்தில் களி கூறுகிற அந்த ஆனந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையாயிருப்போம். அடுத்து கடைசியாக தேவ பிள்ளைகளோடுள்ள ஐக்கியத்தின் மேல் வாஞ்சை அல்லது பரிசுத்தவான்களோடுள்ள ஐக்கியத்தின் மேல் வாஞ்சை. இது 4வது வாஞ்சை. தேவ பிள்ளைகளோடு அல்லது பரிசுத்தவான்களுள்ள ஐக்கியத்தின் மேல் வாஞ்சை. 42ஆம் சங்கீதம் 4 பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு, தேவ பிள்ளைகளோடு, ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளோடு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போய் வருவேனே. தேவ பிள்ளைகளோடு அல்லது பரிசுத்தவான்களுள்ள ஐக்கியம் நமக்கு முக்கியம். எக்லீசியா என்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்கு வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். உலகத்திலிருந்தும் பாவ வாழ்விலிருந்தும் வெளியே அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூட்டம். அதுதான் சபை என்று அழைக்கப்படுகிறது. சோத்ர. சபை என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய கூட்டம். அப்போஸ்தலர் 2:40 அவர்கள் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி கர்த்தரை சேவிக்க அவர்கள் தீர்மானம் எடுத்தார்களாம். அப்போஸ்தலர் 2:46-47 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அப்பம் புசித்தார்கள், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருந்தார்கள், ஜெபத்திலே உபவாசத்திலே தரித்திருந்தார்கள். அனுதினமும் அவர்கள் ஆலயத்தில் சேர்ந்து ஐக்கியப்பட்டார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பேதுருவின் பிரசங்கத்தினால 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் கூட்டமாய் ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் ஐக்கியப்பட்டாங்க. சோத்ர. அவர்கள் சபையில கூடி ஆராதித்தார்கள். வீடுகளில் கூடி 3 குடும்பம் 5 குடும்பம் 10 குடும்பம் என்று ஆங்காங்கே அவர்கள் கூடி கர்த்தரை ஆராதித்தார்கள். தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் நமக்கு முக்கியம். எப்படி ஒரு மாணவனுக்கு ஸ்கூல் முக்கியமோ, டீச்சர், உடன் படிக்கிற மாணவர்கள், பாட புஸ்தகம் எல்லாம் முக்கியமோ, அதே போல ஒரு தேவ பிள்ளைக்கு சர்ச்சு முக்கியம். ஆனால் அவங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர் போல சர்ச்சில் பாஸ்டர் இருக்கிறார். சோத்ரா. அவங்கள வழிநடத்த, ஆலோசனை கூற, ஜெபிக்க, அவங்க மேலே கரிசனை கொள்ள. சோத்ரா. அப்புறம் பைபிள், அதுதான் நமக்கு பாட புஸ்தகம். சோத்ர. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆலயம், தேவனுடைய போதகர். சோத்ரம். உடன் விசுவாசிகள்,
ஆண்டுடைய வார்த்தை, இது எல்லாம் அவங்கள ஒரு நல்ல ஒரு தரமுள்ள ஒரு தேவ பிள்ளையாய் மாற்றும். ஸ்தோத்திரம். சபையில் அது ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பம். நாங்கள் போதகர் இருக்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன். அங்கே என்ன உண்டு? கரிசனையும் உண்டு, கண்டிப்பும் உண்டு. ஸ்தோத்திரம். ஆலயத்தில் நமக்கு உரிமை உண்டு, நமக்கு கடமையும் உண்டு. நமக்கு அநேக உரிமைகள் உண்டு, அதே நேரம் அநேக கடமைகளும் நமக்கு உண்டு. ஸ்தோத்திரம். அங்கே ஆவிக்குரிய ஒரு குடும்பம் என்பதனால அங்கே அன்பு ஐக்கியம் இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் ஜெபிப்போம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்போம். அங்கே உதவி இருக்கிறது, கரிசனை இருக்கிறது, ஆலோசனை இருக்கிறது. ஒருவன் விழுந்தால் மற்றவன் அவனை தூக்கி விடுவான். அதனால எபிரேயர் நிருபத்தில் சொல்லும்போது ஸ்தோத்திரம், நம்ம அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாமல் என்று நாம் வாசிக்கிறோம். சபை ஐக்கியம், அது பரிசுத்தவான்கள் ஐக்கியம். அங்கே ஆறுதல் இருக்கிறது, தேறுதல் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, கரிசனை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது. எல்லா நன்மைகளும் சபை ஐக்கியத்தில் இருக்கிறது. அதனால் சபை ஐக்கியத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. நம்முடைய சரீரத்தில் பலன் இருக்கும் அளவும் ஆலயத்தில் நாம் சென்று தேவ பிள்ளைகளோடு ஊழியர்களோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சபை என்பதற்கு பவுல் கொடுக்கிற விளக்கத்தை கவனியுங்கள். எபேசியர் 1:18 பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நீங்கள் அறிய வேண்டும். பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம், அதை நாம் அறியணும். சபை ஐக்கியத்தில் அதை நாம் அறிய முடியும். எபேசியர் 2:19 பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய். சோத்திர. பரிசுத்தவான்களோடு தேவன் நமக்கு தந்திருக்கிற உன்னதமான ஐக்கியம்தான் இந்த சபை ஐக்கியம் என்பது. கொலோசியர் 1:11-12 இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினார். கவனிங்கள், இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி, அதோட 2 குறிப்பு அங்க நாம வாசிக்கிறோம். 1, அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். தேவனோடு உடன் சுதந்திரராய் கர்த்தர் நம்மை மாற்றினார். இன்னொன்னு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய செய்தார். கவனிங்கள், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய நமக்கு உதவி செய்தார். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த தேவன் தேவகுமாரனோடும் பரிசுத்தவான்களோடு நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். 133ஆம் சங்கீதம் மிக அழகாய் சொல்கிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. ஒரு 6 வார்த்தை கவனிங்கள் 133ஆம் சங்கீதத்தில். 1, அது நன்மையானது. இன்னொன்று இன்பமானது. அடுத்தது, அங்கே எர்மோன் மலையில் சீயோன் மலையில் இறங்குவது போல பனி என்பது பிரசன்னத்தை குறிக்கும். அங்கே பிரசன்னம் உண்டு. அடுத்தது, ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம், அங்கே அபிஷேகம் உண்டு. அடுத்தது கடைசி வசனத்தில் அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டு. 6 வார்த்தைகளை கவனிங்கள். நன்மை உண்டு, இன்பம் உண்டு, அபிஷேகம் உண்டு, பிரசன்னம் உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு, ஜீவன் உண்டு. சோத்ர. டிவி முன்னால் உட்கார்ந்து ஆராதிக்கும் போது இதெல்லாம் கிடைப்பது இல்லை. மற்ற ஐக்கியங்களில் இது ஒன்று கிடைப்பது இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே இதெல்லாம் கிடைப்பதில்லை. ஆலயத்தில் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. சோத்ர. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் ஐக்கியத்தை விட்ட யூதாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் ஐக்கியத்தை விட்டதுனால தீமைகளும் தாறுமாறுகளும் அவன் குடும்பத்தில் சந்ததிகளில் வந்ததை நாம் கவனிக்கிறோம். ஆதிசபை அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்கள் இந்த ஐக்கியத்தை முக்கியப்படுத்தினது போல நாம் இந்த நாட்களில் ஐக்கியத்தை முக்கியப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோத்ரம். தேவன் மேல் வாஞ்சை, தேவ சமூகத்தில் வாஞ்சை, தேவ ஆலயத்தில் வாஞ்சை, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் வாஞ்சையாய் வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. கேட்ட நல்ல வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோமாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மேல் வாஞ்சை எனக்கு தாரும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் வாஞ்சை எங்களுக்கு நீ தாரும். ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை தாரும்.
ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் எங்களுக்கு வாஞ்சை தாரும். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த வாஞ்சை நமக்கு தருவாராக. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவிப்பி நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததினா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவிப்பீர் அற்புதமா. உந்தன் நாமத்தை அறிந்ததினா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதான். சேர்ந்து பாடுவோம். ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மேல் வாஞ்சை நீ தாரும். வேற எதிலையாவது அவங்க வாஞ்சை ஆசை இருக்கும் என்றால் அதை மாற்றி உம்மீது தங்கள் வாஞ்சை ஆசையை வைக்க கர்த்தர் உதவி செய்யும். அதற்கு அடையாளமாக உம்மை நம்ப, உம்மை தேட, உம்மில் அன்பு கூற, உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சமூகத்தில் வாஞ்சை தாரும். அனுதினமும் உம்முடைய சமூகத்தை நாடி தேட உதவி செய்யும். ஆண்டவரே, துதி ஆராதனையிலும் ஜெபத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கணும். அதிகமாக உம்முடைய பிரசன்னத்தில் களி கூறணும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறத நாங்கள் உறுதிப்படுத்தணும். எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறியணும். எங்களை எதிர்க்கிற பிசாசு அறியணும். கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறத. உம்முடைய ஆலயத்தில் ஆர்வத்தை தார். இந்த நாட்களில் நாங்கள் ஒருமித்து கூடி உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீ மாற்றுவீராக. ஜீவனுள்ள மட்டும் உம்மை நான் தொழுது கொள்வேன். என் ஆலயத்தில் என் ஆண்டவரை நான் சந்திப்பேன். ஆலயத்தில் கர்த்தரை நான் ஆராதித்து உயர்த்துவேன். ஆலயத்தில் ஆராதிப்பது தான் மகிழ்ச்சி. அங்கே இன்பம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சம்பூர்ண ஆசீர்வாதம் உண்டு, நன்மைகள் உண்டு. ஆலயம் போவது எனக்கு மகிழ்ச்சி. ஸ்தோத்திர. ஆலயத்தில் போவதுதான் எனக்கு சந்தோஷம். ஆலயத்தின் மேல வாஞ்சை தாரும். பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் அந்த வாஞ்சை தாரும். மேலான சுதந்திரத்துக்கு எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். அந்தகார இழுந்து ஆச்சரியமான ஒளிக்கு நீர் வரவழைத்தீர். தேவனுடைய குமாரனோட ஐக்கியம், பரிசுத்தவான்களோட ஐக்கியம், இந்த உன்னத ஐக்கியத்தில் இணைந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, கரிசனையும் உதவியும், ஆண்டவரே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து விழுந்தாலும் தூக்கி விடுகிற ஒரு இடம், அன்பும் கரிசனை உள்ள தகப்பன் வீடு, அது தேவனுடைய ஆலயம், பரிசுத்தவான்கள் ஐக்கியம் என்பதை நாங்கள் தியானித்தோமே. இந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய். இந்த ஐக்கியத்தை விட்டு வேறு எங்கும் செல்லாதபடி கர்த்தர் எங்களை காத்து கொள்ளுவீராக தகப்பனே. இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இந்த 4 காரியங்கள் மேலே வாஞ்சையாய் இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு நபர்களையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் பரிசுத்தமான நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.